நான் தெரியுதுண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தடா ஃபால்ஸ் போறோம். ஸ்டீஃபன் தான் ஃபுல் ஸ்பான்சர் இந்த ட்ரிப்புக்கு. இப்போதான் ஐஸ்வர்யா வந்து 2000 ரூபாய் கையில கொடுத்தா என் கனல்ல பார்த்துட்டு அதை. ஸோ போற வழியில நாங்க என்னென்ன பண்றோம்னு உங்களுக்கு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நாங்க இப்போ வந்து பார்ப்போம். விளங்கும்டா நாரப்பயல. தாம்பரத்துல இருந்து கிளம்பி பைபாஸ் பிடிக்கிறோம். பிடிச்சி நல்ல ஒரு ஹோட்டல பார்த்து சாப்பிடுறோம். எனக்கு பசிக்குது. எனக்கும் பசிக்குது. அவ்வளவுதான், அங்கேயே அமௌண்ட்டை காலி பண்றது, திரும்ப வந்துடும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஒரு கடை இருக்கு. பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னடி குரட்டை இது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நம்ம வந்து ஆந்திராவை ரீச் ஆகிட்டோம். ஆளுக்கு 2 தோசை சாப்பிடுறோம். ஓகே, நான் பண்ணுறது பசி அதான். அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு வடண்டு பல வடை உள்ள போயிடுச்சு, தோசை போயிடுச்சு, போய்கிட்டே இருக்கு. சாப்பிட்டு அதாவது ஒன் சைடு ஆம்லேட்னா என்னன்னே தெரியாதான், அதை வேற சாப்பிடுறாங்க. இதுல வேற எங்க தட்டுல வேற பாதி எடுத்து வர சாப்பிடுறாங்க. என்ன சொல்றது? சரி, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தடா ரீச் ஆயிடும். உங்களை மீண்டும் சந்திப்போம். வந்தோடனே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார் பார்க்கிங் பார்க் பண்ணிருக்கோம். பின்னாடி டிக்கெட் வந்து திறந்து விட்டது இவன் தான். அது நீங்க பதிவு பண்ணி ஒரு குரங்குடைய புது சன்ஸ்கிரீனை இன்னைக்கு தான் ஓபன் பண்ண தூக்கிட்டு போயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் இங்க இருக்காலே இவதான். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வாருங்க. சோ அவதான் வந்து இப்ப மறுபடியும் 2 சன்ஸ்கிரீன் போட்டிருக்கா, வாங்கி தரணும். அவதான் நம்ம இப்ப உள்ள இந்த வழியா தான் நடந்து போவோம். மீதி என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கால்ல மட்டும் அடிக்காது. தடை பண்றான். எங்க அப்பனாலே முடியாது. Meanwhile, அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தேவை? அடிக்காதீங்க, சொல்றத கேளுங்க. தனியா வர மாட்டான்.
இப்போ நம்ம சின்ன பாட்டில் வந்து கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு இப்போ அந்த ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இது ரொம்ப கடினமான பாதை. இவங்கெல்லாம் அந்த வழியில் வர முடியாது. இருந்தாலும் எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம், சில் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தடா ஃபால்ஸ் போயிட்டு கடைசி ஃபால்ஸ் வரையும் போயிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்பி இதோ இப்போ நம்ம வெளியே போகிறோம். உண்மையாகவே இந்த ட்ரிப் பயங்கரமாக இருந்தது. நம்ம நண்பர்கள்கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்தது. பாரதி சொல்லுங்க, எப்படி இருந்தது? வந்து தினேஷ் தப்பா சொல்லிட்டான். லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் போகல, செகண்ட் ஒன் தான் போனோம். லாஸ்ட் தடை பண்ணியிருக்காங்கண்ணா, இல்லைன்னா ரீச் ஆயிருக்கும். பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சேன்? நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அதாவது இங்க வந்து டார்ச்சர், பாரதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க வந்து டார்ச்சர் அனுபவிச்ச சங்கீதா கிட்ட நம்ம கேட்போம். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் சங்கீதாவோட எனர்ஜி. இப்ப ஸ்டீஃபன் கார் ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு இருக்கான். வண்டி பின்னாடி போயிட்டு ஸ்டீஃபன் பக்காவா எடுத்துட்டான். ஆனா பைக் காரை ஒருத்த கீழே வந்துட்டான். ஸோ தடா ஃபால்ஸ் வரவங்க வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, இங்க குண்டு குழியுமா தான் இருக்கு, சரிங்களா? என்ன கை கால்லாம் செமையா வலிக்குது. ஏன்னா காலைல ஒரு மொக்க கடையில் சாப்பிட்டு சொன்னேன் நானே, நல்லா இல்லைன்னு சொன்னேன் தோசை. ஸோ இப்போ நல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிடணும். ஐஸ்வர்யா தான் ஸ்பான்சர். கொஞ்சம் தள்ளுறீங்களா ஸ்க்ரீன்ல? ஐஸ்வர்யா தான் ஸ்பான்சர். ஏன்னா அப்படி இல்லைன்னா ஸ்டீஃபன் 2000 ரூபாய் கையில காசு வச்சிருக்கான். ஸோ அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணி ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸ்பான்சர் தினேஷ். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் ரொம்ப டயர்டாக இருந்தோம். காரணம்லாம் என்னால் ஒன்றுமே முடியல. பசி வயிற்று கிள்ளுதுன்னு சொல்லுவாங்க, போட்டு விளைச்சிருச்சு. அதனால் நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்து இப்போ பைபாஸில் ஸ்வாத்தின்னு ஒரு ரெஸ்டாரண்ட், நம்ம கார்த்திக் பேட்ச் தான் பார்த்தாச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது. பிரியாணின்னு மட்டும்தான் ஒரு ரெஸ்டாரண்ட். பிரியாணிங்கிற இதில் கிரேவியில் மிக்ஸ் பண்ணி பிரியாணி மாதிரி இல்லை, பிரியாணி மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. மற்றபடி சிக்கன் ரைஸ்லாம் அப்படியே தார்மார் தக்காளி சோப் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.